குருஜி, இன்னைக்கான டாபிக் வந்து கேதுவை பத்தி தான். நிறைய உங்களோட பதிவுகள் நான் பார்த்துருக்கேன். அதுல நீங்க சொல்லும் பொழுது கடன் அப்படின்னு அதை கொடுக்கறது கேது தான். நிறைய தொல்லைகள் இருக்கு, இன்னல்கள் இருக்கு, இடர்பாடுகள்ல நீங்க சிக்கி தவிக்கிறீங்க அப்படின்னா கேது பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு கேதுன்னு நிறைய பதிவுகள்ல சொல்றீங்க. இப்ப இந்த கேது பிடியிலிருந்து நம்ம வெளியில வர்றது எப்படி, அந்த கேது பாதிப்பிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா என்ன விஷயங்களை பின்பற்றுறது, அவர் எப்படி சந்தோஷப்படுத்துறது? அறிவு என்பது ராகு கொடுப்பது, ஞானம் என்பது கேது கொடுப்பது. ரெண்டுக்கும் என்ன இருக்குன்னா வித்தியாசம் இருக்குது. நம்ம எல்லாமே அறிவு ஞானம் ரெண்டுமே ஒண்ணுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது கிடையாது. இந்த விளக்கு ஏற்ற ஏற்ற கேது பகவான் சந்தோஷமாயிடுவார். கேது சந்தோஷமாக ஆக ஆக நமக்கு அந்த பிரச்சனை சரியாயிடும். ஏன்னா ஆன்மாவை நம்ம சரி பண்றோம். அதுக்கப்புறம் அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் கேதுவுக்கு தினசரி ஒரு பரிகாரம் பண்ணுவாங்க. நெருப்பு பூதத்தினுடைய மிக முக்கியமான வழிபாட்டில் முதன்மையானது எதுன்னா, அதனால இந்த சனிக்கேது சேர்க்கை, செவ்வாய்க்கேது சேர்க்கை, சூரியன் கேது சேர்க்கைன்னு கேது சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருந்துருச்சுனாலே, இப்ப நான் சொன்ன ஹோமம், நான் சொன்ன சூரிய நமஸ்காரம், நான் சொன்ன சித்திரகுப்த வழிபாடு, நான் சொன்ன கிரிவலம், இதெல்லாம் செஞ்சா மிக சிறப்பா இருப்பீங்க. குறிப்பு, குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு பேசிக் ரூல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் வகுப்பு வர மார்ச் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் ஆன்லைன் வகுப்பு நடக்க இருக்கு. இந்த வகுப்பையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. குருஜி, இன்னைக்கான டாபிக் வந்து கேதுவை பத்தி தான். நிறைய உங்களோட பதிவுகள் நான் பார்த்துருக்கேன். அதுல நீங்க சொல்லும் பொழுது கடன் அப்படின்னு அதை கொடுக்கறது கேது தான். நிறைய தொல்லைகள் இருக்கு, இன்னல்கள் இருக்கு, இடர்பாடுகள்ல நீங்க சிக்கி தவிக்கிறீங்க அப்படின்னா கேது பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு கேதுன்னு நிறைய பதிவுகள்ல சொல்றீங்க. இப்ப இந்த கேது பிடியிலிருந்து நம்ம வெளியில வர்றது எப்படி, அந்த கேது பாதிப்பிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா என்ன விஷயங்களை பின்பற்றுறது, அவர் எப்படி சந்தோஷப்படுத்துறது? ராகு கேது, இதுல ராகு பகவான் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இவர் பூமி வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு உதவி செய்பவர். அதனால இவருக்கு பெயர் போகக்காரகன். ஓகேவா? அதற்கு அடுத்தபடியா மனிதருக்கு அப்பாற்பட்ட ஒரு ஞான மார்க்கம் இருக்கு இல்லையா, பேரின்பம் இருக்கு இல்லையா, அதற்கு உதவி செய்பவர் யார் அப்படின்னா கேது பகவான். அதனால இவருக்கு பெயர் ஞானக்காரகம். அறிவு என்பது ராகு கொடுப்பது, ஞானம் என்பது கேது கொடுப்பது. ரெண்டுக்கும் என்ன இருக்குன்னா வித்தியாசம் இருக்குது. நம்ம எல்லாமே அறிவு ஞானம் ரெண்டுமே ஒண்ணுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது கிடையாது. மனிதன்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் இருப்பவன் அறிவு பெற்றவன். மனிதர்களை, பூமியை, பூமியில உள்ள எல்லாரையுமே சரியாக பயன்படுத்த தெரிந்தவனுக்கு ராகுவினுடைய அருள் நிச்சயம் உண்டு, கூட பொய்யும் உண்டு. இல்லைன்னா மனிதர்களை என்ன படுத்த முடியாது, பயன்படுத்த முடியாது. கவிதை பொய்ன்னு தெரியுது, ஆனா ரசிக்கிறோம் இல்லையா, அதுதான் ராகு. ஓகேவா? இது கண்ணுண்டு, காதுண்டு, உணர்வுண்டு, உணர்ச்சி உண்டு, இதெல்லாம் உடலால் அனுபவிக்க தகுந்த இன்பங்கள். இதெல்லாம் ராகு கேட்டகரி. ஆன்மாவால் அனுபவிக்க தகுந்த இன்பங்கள் எல்லாம் கேதுவோடைய கேட்டகரி. சுவாமியை பார்க்கறது, தரிசிக்கிறது, அவரிடத்திலிருந்து உபதேசம் பெற்று தன்னலம் பாராமல் பிறருக்கு நல்ல வழி காட்டுவது, தன் வாழ்க்கையவே தியாகம் செய்வது, இது எல்லாமே கேது பகவான் கொடுக்கக்கூடிய விஷயம். இப்ப ஆன்மாவை இயக்கிய யாருக்குமே பொருள் அவசியம் இல்லை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஞானிக்கு நல்ல நேரம் தேவையில்லைன்னு. ஏன் தேவையில்லைன்னா, அந்த ஞானிக்கு வீடோ வாசலோ தங்கமோ தொழிலோ எதுவுமே என்ன இல்ல. அதனால அவர் எந்த தவறுமே செய்ய மாட்டார். அதனால அவருக்கு கர்மாவை என்ன பண்ணாது, வேலை செய்யாது. தேவை அப்படின்றதும் இருக்காது, ஆசை அப்படின்றதும் இருக்காது. அதனால தான்
அவங்க வந்து மனிதர்களை விட வலிமையானவர்கள். மனிதனாய் பிறந்து மனிதர்களை விட ஆசையை மறுப்பதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த இடத்துல வலிமை அவர்களுக்கு இருக்கிறதுனால தான் அவர்களுடைய சாபம் மனிதர்கள் மேல் வரும்பொழுது உடனடியாக பலிக்கிறது. ஏன்னா ரிஷிகள், மகான்கள், யோகிகள், சன்னியாசிகளினுடைய அந்த வலிமை இறைவனையே ஆட்டி படைக்கக்கூடிய ஆற்றல். இறைவனுக்கும் அந்த சாபம் என்ன பண்ணும்னா பலிக்குமா. அப்ப எவ்வளவு பெரிய வலிமையானது அந்த தனிமை, சந்நியாசம், கேதுத்தன்மை அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய ஜாதகத்துல இப்ப சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், இந்த பூமியில வாழறதுக்குத்தானே 7 கிரகம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் ராகு கேது எக்ஸ்ட்ரா வந்தாங்க நிழல் கிரகமா. இந்த 7 கிரகத்துல எந்த கிரகத்தோடு ராகு பார்வை இருக்குதோ அதை வந்து அவங்க அதிகமா அனுபவிப்பாங்க பூமியில. எந்த கிரகத்தோடு கேது பார்வை இருக்குதோ அந்த கிரகத்தை வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா அதிகமா அனுபவிக்கவே மாட்டாங்க, பார்க்கவே மாட்டாங்க, விடுதலை ஆயிடுவாங்க. இப்ப உதாரணமா செவ்வாயோடு கேது இருக்குன்னா இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு பூமியே கிடையாது. செவ்வாயோடு ராகு இருக்குன்னா நிறைய பூமி இருக்கும். சோ ராகு விரிவடைதல், கேது சுருங்குதல். அதாவது அவன் அந்த பலன்ல இருந்து கட்டி போட்டுறது. இப்போ இதுல இறைவா நான் அப்படி வந்துட்டேன், இருந்துட்டேன், ஆனா என்னை சந்தோஷப்படுத்தணும், என்ன பண்ணலாம்? ஆன்மா என்ன வடிவானது? ஜோதி வடிவானது. சோ கேதுவுக்கு பரிகாரம் ஜோதி தான். அப்போ இந்த ஜோதி வடிவாக நெருப்பு தத்துவ வழிபாடுன்னு இருக்கு இல்லையா, இதை எல்லாத்திலையும் நம்ம கேதுவை சந்தோஷப்படுத்தலாம். புரியுறதா? நெருப்பு தத்துவ வழிபாடை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா கேது வந்து சந்தோஷமாயிடுவார். அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் கேதுவுக்கு தினசரி ஒரு பரிகாரம் பண்ணுவாங்க. நெருப்பு பூதத்தினுடைய மிக முக்கியமான வழிபாட்டில் முதன்மையானது எதுன்னா சூரிய நமஸ்காரம். சரியா? கேதுவுக்கு ஞானக்காரகன்னு பேர் இல்லையா, அவர் தான் மந்திரங்கள், வேதங்கள் எல்லாத்துக்குமே பொறுப்பு வகிப்பவர். நீங்க நன்றாக கவனித்து பார்த்தால் தெரியும், யாரெல்லாம் சூரிய நமஸ்காரம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு கேதுவால் உண்டான கெடுபலன் நீங்கும். இப்ப இதை எப்படி சொல்லலாம்னா, கேதுவினுடைய நட்சத்திரம் அஸ்வினிமா. இந்த கேதுவுடைய நம்பர் 7, அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதனுடைய குறியீடு வந்து குதிரை, குதிரை தலை, அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அஸ்வினி குமாரர்கள்னு இருக்காங்க, இவங்க தான் மருத்துவத்துல பெரிய ஆள். அப்ப கேதுவுக்கு பெயர் மருத்துவர்கள். மருத்துவர்கள், ஜோதிடர்கள், அருள்வாக்கு சொல்பவர்கள் எல்லாம் கேதுவின் அருள் பெற்றவர்கள். அப்ப நம்ம நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அஸ்வினி குமாரர்கள் யாரு? விதியவே மாத்தின வைத்தியம் செய்யறவங்க. இவங்க எங்க இருக்காங்கன்னா திருக்கடையூர்ல இருக்காங்க. திருக்கடையூர் எந்த திருத்தலத்தை குறிப்பிடனா விதிமாற்று திருத்தலம். அங்க நவகிரகமே என்ன பண்ணாதுன்னா சன்னதியே கிடையாது, வேலையும் செய்யாது. அப்ப நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சூரிய பகவான் நல்லா பாருங்க 7 குதிரை பூட்டி வருகிறாரா, அந்த கேதுவினுடைய தன்மை என்ன பண்ணுதுன்னா அப்படியே அவங்களுக்கு இருக்கிறது. அப்ப யாரெல்லாம் சூரியனை தொழுகிறார்களோ அதற்கு பேர் நெருப்பு வழிபாடு. புரியுறதா? நம்ம எல்லாருமே கங்கா ஆரத்தின்னு ஒண்ணு போய் பார்ப்போம். அந்த கங்கா ஆரத்தி கேதுவுக்கு உரிய பரிகாரம். அப்ப வாழ்க்கையில யாருக்கெல்லாம் தடைகள் இருக்கிறதோ அவர்கள் ஒண்ணு சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், இல்லைன்னா தெய்வ ஆரத்திகளில் கலந்து கொள்ளலாம், இல்ல அந்த ஆரத்திக்கு உரிய உபகரணத்தை கொடுக்கலாம். அடுக்கு தீபாராதனை, அடுக்கு தீபாராதனைக்கு உரிய உபயத்தை செஞ்சு நம்ம போய் பார்க்கிறோம்னா அது கேதுவுக்கு தலை சிறந்த பரிகாரம். அதனாலதான் தடை நீங்கணுமா விளக்கேற்றுன்னு சொல்லுவாங்க. கோவில்ல வந்து திருமண தடை 27, 108, 1008 போடுறாங்க இல்லையா. இந்த விளக்கு ஏற்ற ஏற்ற கேது பகவான் சந்தோஷமாயிடுவார். கேது சந்தோஷமாக ஆக ஆக நமக்கு அந்த பிரச்சனை சரியாயிடும். ஏன்னா ஆன்மாவை நம்ம சரி பண்றோம். அதுக்கப்புறம் ஹோம வழிபாடு, நம்ம வீட்லயே ஹோமம் பண்றோம் தெரியுமா. நம்ம முன்னோர்கள் ஒரு கேதுவுக்கு ஒரு பரிகாரம் வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, கேது பகவான் அக்னியின் வடிவானவர். அப்ப நல்லா எடுத்து பார்த்தா நம்ம இப்ப நம்ம கேஸ், இது வாயுல சமைக்கிறது. ஒரு காலகட்டத்துல விறகடுக்குல சமைக்கும் பொழுது அந்த சாதம் பொங்கி அந்த அக்னிக்குரிய பசியை தீர்த்தா கேது சந்தோஷம் அடைவார். அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, சாதம் பொங்கி அந்த சாதம் வந்து நெருப்புல விழணும் வெயிட் பண்ணுவாங்க. அது வரை வெயிட் பண்ணினா அந்த வீட்டுல இருக்க தோஷம்லாம் விலகுமா. அப்ப அடுப்புல சமைக்கிறது என்னைக்கு விட்டோமோ அன்னைக்கு என்ன பண்ணிடுத்து எல்லாம் முடிச்சு போச்சு. அப்போ இது 2வது பரிகாரம். அப்போ விறகடிக்கல முதல்ல சமைச்சு அந்த சாதம் அக்னிக்கு போட்டாலே கேதுவுக்கு பரிகாரம். அததான் ஹோமத்துல செய்யறாங்க. ஆமா, ஹோமத்துல நம்ம அன்னத்தை வந்து கொடுப்போம், அன்னத்தை வந்து கொடுப்போம் இல்லையா. இது வந்து கேதுவுக்கு பரிகாரம். அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா விநாயக பெருமான். விநாயக பெருமானுக்கு யாரெல்லாம் இந்த மோதகம் செய்து வைக்கிறார்களோ அது கேதுவுக்கு பரிகாரம்.
இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, வெளியில இருக்கக்கூடிய இந்த அரிசி மாவு உடல், அது உள்ள இருக்கக்கூடிய அந்த பருப்பு வந்து பாத்தீங்கன்னா பூரணம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மா. ஆன்மா எவ்வளவு சுவையானதுன்றத கொழுக்கட்டையில நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த கொழுக்கட்டை வந்து தானம் செய்ய செய்ய கேதுவுக்கு பரிகாரம். அதை தாண்டி இன்னொரு பெரிய விஷயம் இருக்கிறது, சித்திரகுப்தர். இந்த சித்திரகுப்தர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவர் வந்து விதியை மாற்றி எழுதக்கூடிய வல்லமை உடையவர். இந்த சித்திரகுப்தரை வழிபாடு பண்ணும்போது கேது பகவான் விதியை மாத்தி எழுதக்கூடிய பொறுப்பை தருகிறார். கேது பகவான் அவ்வளவு சீக்கிரம் சாந்தி பண்ண முடியாதுமா, அவர் லாக் பண்ணிட்டா பண்ணதுதான். அவரை வந்து என்ன பண்ணாலும் சைனத்தோட பண்ண முடியாது. ஆனா இதன் மூலம் நம்மளால என்ன பண்ண முடியும்னா சந்தோஷப்படுத்த முடியும். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, திருவண்ணாமலை மண்ணை மிரிச்சிட்டீங்கன்னா கேது பகவான் உங்களை விட்டு விலகிடுவார். ஏன்னா அது வந்து அக்னிக்குரியது, நெருப்புக்குரியது. அதனால அந்த மலைகள் முழுக்க சித்தர்களால் சூழப்பட்டது, கேதுவின் அனுகிரகம் மிக்கவர்களால் இருக்கக்கூடியது. ஆகையினால திருவண்ணாமலை மண்ணை மிரித்தவர்களுக்கு கேதுவின் தடை நீங்கும். அப்ப வாழ்க்கையில யாருக்கெல்லாம் லக்னாதிபதியோட கேது இருக்கோ, யாருக்கு எல்லாம், இப்ப உதாரணமா எனக்கு வந்து புதன் பகவானோட கேது, இப்ப நான் கிரிவலம் செய்யும் பொழுது என்னைக்குன்னா எனக்கு புதனுக்குரிய பலன்கள் பெருசா இல்ல, ஆன்மீகம் பேசுற அளவுக்கு அறிவு பேச மாட்டேன். அப்போ அந்த புதனுக்குரிய நாளில் தான் நான் என்ன பண்ணுவேன்னா கிரிவலம் மேற்கொள்வேன். அப்ப அந்த கிரிவலம் மேற்கொள்ள அந்த புதனுக்குரிய காரகத்துவ பலன்கள் முழுமையாக அவர் அருளால கிடைக்குது, நம்ம செஞ்சு கிடைக்கல, அவர் அருளால கிடைக்குது. அதனால இந்த சனிக்கேது சேர்க்கை, செவ்வாய்க்கேது சேர்க்கை, சூரியன் கேது சேர்க்கைன்னு கேது சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருந்துருச்சுனாலே இப்ப நான் சொன்ன ஹோமம், நான் சொன்ன சூரிய நமஸ்காரம், நான் சொன்ன சித்திரகுப்த வழிபாடு, நான் சொன்ன கிரிவலம், இதெல்லாம் செஞ்சா நீங்க மிக சிறப்பா இருப்பீங்க. குறிப்பு, முத்திரைகள்ல வந்து கணேச முத்திரைன்னு ஒண்ணு உண்டு. ஏன்னா கேது பிடி அதிகமா இருக்கவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா எதையும் விரும்பவே மாட்டாங்க, வெறுப்பாங்க, காவி போட்டுப்பாங்க, அவங்களுக்கு உடம்பு மேல வாழ்க்கை மேல பிடிப்பே இருக்காது, தனியா போறேன்னு போவாங்க, கதவை லாக் பண்ணிப்பாங்க. அவங்க எப்போதுமே வந்து படையப்பா நீலாம்பரி மாதிரியே ஒரு வாழ்க்கைய வாழ்வாங்க, இல்லைன்னா பாபாஜி மாதிரி வாழ்வாங்க. இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில ஒரு விருப்பத்தை இந்த பூமியில கொண்டு வரணும், ஆனா கொண்டு வர முடியலையேன்னா அதுக்கு பேர் கணேச முத்திரை. கணேச முத்திரை என்பது நம்மளோட 2 கைகளையும் இப்படி வச்சு இப்படி நம்ம புல் பண்ணணும். ஆமா, இப்படி ஒரு 15 செகண்ட் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா இது வந்து கணேச முத்திரையாக செயல்பட்டு நமக்கு எல்லாத்தின் மீது விருப்பம் வரும். இது ஆக்சுவலி ஒண்ணுதான் ரீசன், ஹார்ட்டுக்கு நிறைய பிளட் போகும். ஹார்ட்டுக்கு நிறைய பிளட் போகும்பொழுது இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் நம்ம ரசிக்க ஆரம்பிப்போம். ரசனை பெருக 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 ராகு பகவான் செயல்படுவார். கேது யாருக்கு நல்லா இல்லையோ அவங்களுக்கு வருவது பேர் தான் மாரடைப்பு. மாரடைப்பு எதுல வரும்னா ரத்த ஓட்டத்துல பிரச்சனை, எப்போதுமே டயர்ட் ஆகுறது. ராகு இருக்கவங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. அப்ப நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், என் வாழ்க்கையில கடன் இருக்கு, என் வாழ்க்கையில நிம்மதினா என்னன்னே தெரியாது, சந்தோஷம்னா எதுவுமே தெரியாதுன்றவங்க தான் கேதுவின் அடையாளங்களை சொல்லிடுறேன். நம்மள கேது சூழ்ந்திருக்காருன்னா முகப்பொலிவு இருக்காது, முகத்துல நிறைய கருந்திட்டுகள் இருக்கும். ஒண்ணு, நகம் வந்து ஒவ்வொன்றும் அழகா வளரும், அதை பராமரிக்க மாட்டாங்க. கால் நகங்கள் அப்படியே வளைந்து சுருண்டு வளர்ந்துருக்கும். உடம்புல வந்து ரோமங்கள் எல்லாம் வளர்ந்து அதை கரெக்டா பராமரிக்க மாட்டாங்க, அதை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. தலைமுடி அதிகமா இருக்கும், தாடி நிறைய வளர்த்திருப்பாங்க, பல்ல கரைகள் நிறைய இருக்கும். இப்படி உடம்புல வந்து நம்ம எது எல்லாம் உடம்புக்கு தேவையில்லாததுன்னு சொல்றோமோ அது எல்லாம் வளர விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை பேருமே கேதுவோடைய பிளஸிங் பெற்றவங்க தான். இதனாலதான் நீண்ட ஜடாமுடி. இவர்கள் உண்மையா சொல்லணும்னா இவர்களுடைய சாபங்கள் எல்லாம் நமக்கு பழிச்சு போயிடும். ஏன்னா இவங்க எதன் மீது பற்று இல்லாம தான் அப்படி இருக்காங்க. ஆனா ஒருவேளை இவங்க எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல, நான் எல்லாருமாலுமே வாழலன்னு நினைச்சு அந்த நிலைக்கு போனாங்கன்னா தயவு செய்து நம்ம உடம்ப நல்லா மாத்தி புத்துணர்ச்சி பண்ணிக்கிட்டாலே அந்த கேது பகவான் நம்ம கிட்ட இருந்து என்ன பண்ணிடுவார்னா விலகி நமக்கு நல்ல வாழ்க்கையை தருவார். அந்த வாழ்க்கையை தருவதற்கு நான் சொன்ன பரிகாரங்கள் செஞ்சா போதும், குதிரைக்கு கொள்ளு கொடுத்தா போதும், அதனால நல்ல பலனா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா குருஜி, ரொம்ப அற்புதமான தகவல் கொடுத்திருக்கீங்க. எதனால நம்ம பிடிபட்டிருக்கோம் அப்படின்னு தெரியாமையே தவிச்சிட்டு இருப்பாங்க, அதுல இருந்து எப்படி நம்ம வெளிப்படுறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயங்கள், முக்கியமா 4 நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இதை மக்கள் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றி. நல்லதுமா, வெற்றிவேல் முருகா.
இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குருஜியை நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சென்னையிலையும் கோயம்புத்தூர்லயும் அப்பாயின்மெண்ட் நேர்ல போயிட்டு இருக்கு. ஸோ வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்ல சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. வெளி மாநிலத்துல இருக்கிறவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க ஆன்லைன் கன்சல்டேஷனை பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு பேசிக் ரூல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் வகுப்பு வர மார்ச் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் ஆன்லைன் வகுப்பு நடக்க இருக்கு. இந்த வகுப்பையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆன்லைன் மூலமாகவே வாஸ்துவோட பேசிக்கான ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கும் வாஸ்து தெரியும், என்னோட வாஸ்து குறைபாடை நானே சரி பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட உங்க வீட்டு வாஸ்துவை நீங்களே சரி செய்து கொள்ளலாம். இது ஒரு அற்புத வாய்ப்பு, யாருமே தவற விட்டுறாதீங்க. 7 நாள் தான் இந்த கிளாஸ். 7 நாள்ல உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய சூட்சம வாஸ்து முறைகளை நம்ம குருஜி சொல்லி தர போறாங்க. எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க.